அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா மசாயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டைலரிங் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 கிளாஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இன்ஷால்லா ஜாயின் ஆகிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். டாபிக் தொழும் இடங்கள். பூமி முழுவதும் தொழும் இடம் தான். முந்தைய காலத்தில் தொழுகக்கூடிய அந்த வணக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளிவாசலில் தான் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தளர்த்தப்பட்டுருச்சு. அதை இது பண்ணிட்டாங்க. ஏன் அப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணும், பள்ளிவாசலில் மட்டும்தான் தொழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர் மாதிரி இருந்தது. கடமையை தவிர, அதாவது கடமையான தொழுகையை தவிர விட்டுவிடக்கூடாது, அந்தந்த டைமில் தொழுகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தொழுகை நேரம் என்ன பண்ணும், தொழுகை நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதுவும் இந்த இடத்துல தான் தொழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் ஒரு ரூலும் இருந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு முன்னர் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருக்கும் வழங்கப்பெறாத 5 விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதாவது நபி அவங்க சொல்கிறாங்க, யாருக்குமே வழங்காத ஒரு 5 விஷயம் எனக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொரு இறை தூதரும் தத்தம் சமுதாயத்திற்கு மட்டுமே தூதராக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். நான் சிவப்பர் கருப்பர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். அதாவது ஒரு இறை தூதரும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி அந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ராஹிம் நபி இந்த சமுதாயத்துக்கு தான் தூதராக இருந்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் அந்தந்த நபி தூதராக இருந்திருக்காங்க. இப்போ ஆஜ சமுதாயம் அப்படின்னா அதுக்கு ஒரு நபி. அதே மாதிரி இஸ்ரவேல சமுதாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நபி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. கருப்பர் வெள்ளர் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே பொதுவான இறை தூதராக யார் இருந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள், இப்போ நூஹ் நபினா அவங்களுக்குன்னு ஒரு தனி சமுதாயம், அவ்வளோதான். அவங்க இந்த ஒரு சமுதாயத்தோடய அவங்க அடங்கிடுவாங்க. அந்த சமுதாயத்தை திருத்தி நல்வழி கொண்டு வரதுக்கு அவங்களுடைய கடமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தனி சமுதாயம், லூத் அவங்களுக்கு அதுக்கு ஒரு தனி சமுதாயம். ஒரு சில சமுதாயத்தோட பேரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பான், ஒரு சில சமுதாயத்தோட பேரை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடவே இல்லை. இப்போ அதே மாதிரி அய்யூப்க்கும் சரி, இவங்க யூனுஸ், யூசுஃப், இவங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா தனித்தனி சமுதாயம். அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சமுதாயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நேர்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணிடுவான், அனுப்பிடுவான். அவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன பண்ணும், தூது செய்திலாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அது வெள்ளையர் கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே தூதராக என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பப்பட்டிருக்காங்க. அடுத்தது 2வது விஷயம், போரில் கிடைக்கும் செல்வங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன, எனக்கு முன்னிருந்த இறை தூதர் எவருக்கும் அவை அனுமதிக்கப்படவில்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய டீம் ஆப்போனன்ட் டீம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க இல்லைங்களா, இஸ்லாத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, இஸ்லாத்தை அழிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படைகள் கிளம்பிச்சு. அவங்களுக்கெல்லாம் இப்போ எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய டீம் போராடுறாங்க அப்படின்னா, இப்போ எதிர்த்தாப்புல டீம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பொருளெல்லாம் போட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. இப்போது சண்டை போடுறாங்க, அவங்க அதில் உள்ள ஆயுதமெல்லாம் கீழே போட்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அந்த ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களுக்கு ஆர்டர், நீங்கள் அந்த மாதிரி போரில் போடப்பட்ட, போருன்னு இல்லை பொதுவாக ஓகேங்களா, போரில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. போர் மூலயமா கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன இருக்குது, அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இருக்குது. 3வது, எனக்கு பூமி முழுவதும் சுத்தம் செய்வதற்கு ஏற்றதாகவும் தூய்மையானதாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. யாரேனும் ஒருவருக்கு தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் தொழுது கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இந்த தூதருக்கெல்லாம் இந்த இடத்துல தான் தொழுகணும், இந்த இடம் தான் ஃபிக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் மாதிரி மெயின்டைன் பண்ணி அங்கே தொழுவாங்க. இதே பள்ளிவாசல் அவங்க வச்சுருந்துருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு மைதானத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் எப்படி அப்படின்னா
சமுதாயம்ல அவங்களுக்கு அப்புறம் என்ன மாதிரி ரூல் வந்துன்னா இந்த பூமி முழுவதுமே என்னது தொழுகம் இடம்தான். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் தொழுகலாம். பூமி முழுசாக எப்படி இருக்குன்னா சுத்தமானதாகவும் இருக்குது, தூய்மையானதாகவும் இருக்குது, தொழுகும் இடமாகவும் இருக்குது. நீங்கள் பூமியில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொழுதுக்கலாம். இப்போ நீங்கள் டூர் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழுக டைம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரோட் சைட்லையோ க்ளீனான ஒரு இடத்துல, ஓகேங்களா, சுத்தமான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல தொழுகிறீங்கனாலும் தொழுகலாம். அதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு இது மூலயமா நமக்கு தெரியுது. அடுத்த 4வது விஷயம், எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே 1 மாத கால பயண தொலைவில் இருந்தும் அவர்களுடைய உள்ளங்களில் என்னை பற்றிய மதிப்பு கலந்த அச்சம் ஏற்படுவதன் மூலம் நான் வெற்றி அளிக்க பெற்றுள்ளேன். அடுத்த 4வது விஷயம் என்ன அப்படின்னா, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் போர் நடக்க 1 மாதம் காலம் இருக்குது. ஆனாலுமே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்றின மதிப்பும் அச்சமும் அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் இருக்குமா. அது மூலயமா நான் என்ன பண்ணிடுறேன், வெற்றி அளிக்க பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது மறுமையில் என் சமுதாயத்தாருக்கு பரிந்துரை செய்யும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. மறுமையில் என்னுடைய சமுதாயத்தை அப்படின்னா நாம தான் எல்லாருமே, ஓகேங்களா, அவங்களுக்கு பரிந்துரை செய்யும், அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு 5 விஷயமா இருக்குது. இந்த ஒரு 5 அற்புதமான விஷயமா இருக்குது. 5 விஷயம்தான் இது. இந்த 5 விஷயம் யாருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. அடுத்தது, பள்ளியில் ஜமாத்தாக தொழுவதே சிறந்தது. அறிவிப்பாளர் அபு ஹுரைரா அலி புகாரில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் தான் நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்துருக்கோம். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் ஜமாத்துடன் தொழுவது அவரது வீட்டிலோ கடை வீதியிலோ தனியாக தொழுவதை விட 20க்கும் அதிகமான மடங்கு சிறந்ததாகும். ஏனெனில் அவர் உழு செய்து அதை அழகுறச் செய்து பிறகு பள்ளிவாசலுக்கு வருகின்றார். தொழுகையை தவிர வேறு எதுவும் அவரை பள்ளிக்கு எழுந்து செல்ல வைக்கவில்லை. அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு படித்தரம், அதாவது அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகின்றது அல்லது ஒரு தவறு அவரை விட்டு நீக்கப்படுகிறது. மேலும் உங்களில் ஒருவர் தொழக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கும் வரை வானவர்கள் அவருக்காக துவா செய்கின்றனர். அங்கே அவரது காற்று பிரிந்து உழு நீக்கி விடாமல் இருக்கும் வரை, பிறருக்கு துன்பம் தரும் எதையும் அவர் செய்யாமல் இருக்கும் வரை, இறைவா இவர் மீது கருணை செய்வாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். உங்களில் ஒருவர் தொழுகைக்காக காத்திருக்கும் வரை அவர் தொழுகையிலே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் முடிவு பெறுது. ஒருத்தவங்க பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுவறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வீட்டில் தொழுகாமலோ இல்லை கடைவீதி மார்க்கெட் சைடில் தொழுகாமலையோ இல்லை தனியாக தொழுவதை விட எவ்வளோ இருக்குது, ரொம்ப 25 மடங்குக்கு என்னது மிக சிறந்ததாக இருக்குது. அதை விட அதிகமான மடங்கு சிறப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமாத்தோட தொழுகிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா அவர் உழு செய்கிறாரு, அதுவும் அழகுற செய்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டு முறையில் அவங்க என்ன பண்ணாங்க, உழு செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா தொழுகையை தவிர வேறு எதுவுமே இல்லை. பள்ளிக்கு வரல, சும்மா பேசுறதுக்காக வரல. அவங்களுடைய நோக்கம் எதுக்காக வராங்க அப்படின்னா தொழுகைக்காக வராங்க. அதே மாதிரி அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு படித்தரம், அதாவது ஒரு அந்தஸ்து அவருக்காக உயர்த்தப்படுது. இல்லைனாக்கா அவருடைய ஒரு தவறு அவரை விட்டு நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உங்கள ஒருத்தவங்க தொழக்கூடிய இடத்துல நீங்கள் ஒருத்தவங்க தொழக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா துவா செய்கிறாங்க. அங்கே அவர் ஏதாவது உழு நீக்கக்கூடிய விஷயம் செய்யாமல், அதாவது காற்று பிரிக்கிறது, மலம் ஜலம் கழிக்கிறது, இந்த மாதிரி உழுவை நீக்கக்கூடிய விஷயம் செய்யாமல் பிறருக்கும் துன்பம் எதுவும் தராமல் அவர் இருந்தார் அப்படின்னா அவருக்காக எப்படி துவா செய்கிறாங்க மாணவர்கள், இறைவா இவர் மீது கருணை செய்வாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பிரார்த்திக்கிறாங்க இந்த நபருக்காக. உங்களில் ஒருவர் தொழுகைக்காக காத்திருக்கும் வரை, ஒருத்தவங்க தொழுகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தொழுகையிலே இருக்கிறாங்க. அவங்க தொழுது கொண்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி, அவங்க தொழுகையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமாக அமையுது. இவ்வளோ சிறப்பானதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். புகாரில் இடம்பெற்றிருக்க அபு சயீத் அல் குத்ரி அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவர் தமது வீட்டில் அல்லது கடை தேர்வில் தொழுவதை விட கூட்டாக தொழுவது, அதாவது ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு சிறப்பு கூடுதலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 25 மடங்கு என்னது சிறப்பு கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்லேயும் தொழுகலாம்,
கடைத்தெருவிலையும் தொழுகலாம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில். ஆனால் ஜமாத்தா தொழுதாங்கன்னா இவ்வளோ சிறப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலமா நம்ம அறிஞ்சிக்கலாம். உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுதல். புகாரில் இடம்பெற்றிருக்க இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களின் தொழுகையில் சிலவற்றை உங்களுடைய இல்லங்களில் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய இல்லங்களை தொழுகை நிறைவேற்றப்படாத கபறுகளாக ஆக்கிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில தொழுகைகள்னா உபரியான தொழுகை, நஃபில் தொழுகை, சுன்னத்தான தொழுகை, இது எல்லாமே நீங்க வீட்டிலேயே என்ன பண்ணிக்கலாம், தொழுதுக்கலாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுடைய இல்லத்தை எப்படின்னா தொழுகை நிறைவேற்றப்படாத கபறுகளாக ஆக்கி விடாதீர்கள். கபூரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்காதாங்க, அமைதியாக தான் இருக்கும் இல்லைங்களா. அதுதான் சொல்கிறாங்க, உங்களுடைய வீடை நீங்கள் தொழுவும் இடமாக இது பண்ணிக்கோங்க, தொழுகாத கபறுகளாக மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஜயத் பின் ஜாபித் அலி அறிவிக்கிறாங்க, இது மற்றொரு ஹதீஸு. மக்களே, உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். ஒரு மனிதர் தம் வீட்டில் தொழும் தொழுகையில் சிறந்ததாகும், ஆனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கடமையான தொழுகைகளை நீங்கள் பள்ளிவாசல தொழுகிறது மிக சிறந்ததாக இருக்குது. உபரியான தொழுகைனா நஃபில் தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நீங்கள் எக்ஸ்ட்ரா லுஹா தொழுகிறது, தஹஜத், இந்த மாதிரியான தொழுகைகள் எல்லாம் நீங்கள் வீட்டில் தொழுகிறது சிறப்பானதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.